வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் களம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பேச்சில் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் கள ஆய்வுக்காக சென்றிருக்கும் போது முதலமைச்சர் அவர்கள் அங்கே நிறைய திட்டங்களை தொடங்கி வைத்தும் ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தும் அதே நேரத்தில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு திட்டங்களை அங்கே தொடங்கி வைத்திருக்கிறார். அதில் பேசும்போது அவர் குறிப்பிட்டது, பாஜக தமிழ்நாட்டில் சாதியையும் மதத்தையும் வைத்து அரசியல் நடத்த பார்க்கிறது. இதில் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இங்கே எதுவும் நடக்காது என்பதையும் குறிப்பிட்டு அதே நேரத்தில் அவர்கள் மதத்தை மிஸ்யூஸ் செய்கிறது பாஜக என்ற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவால் தமிழ்நாட்டில் அவர்கள் நினைத்ததை மதத்தை வைத்து செய்ய முடியாத ஒரு சூழலில் அதிமுகவை துணைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் பாஜக அதிமுக இரண்டுமே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நாம் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு பழ செல்வகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சந்திரசேகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு கிருத்திகா தரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். செல்வகுமார் சார், இப்போது முதலமைச்சர் அவர்கள் பேசியது அரசியல் லாபத்திற்காக, பாஜக தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக மதத்தை, அதாவது கடவுள் பெயரை மிஸ்யூஸ் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு. அதை எதை வச்சு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சிஎம் சொல்கிறாருன்னு பார்க்குறீங்க? கடந்த காலங்களில் பாஜக மற்ற மாநிலங்களில் எலெக்ஷன் வரும்போது என்ன மாதிரி ஒரு சூழலை வைத்து எலெக்ஷனை அணுகுனார்கள்ன்றதை கடந்த காலங்களில் அவர்களுடைய நமக்கும் ஒரு படிப்பினை இருக்கும்ல, இவங்க என்னெல்லாம் பண்ணி ஆட்சிகளை பிடித்தார்கள்னு. அந்த அடிப்படையில் அது தமிழ்நாட்டில் எடுபடாது. இப்போ அதற்கான வேலைகளை இங்கே தொடங்குவதற்கு ஒரு முன்னோட்டமாக இங்கே பார்த்துருக்காங்க. நீங்கள் செய்தித்தாள்களில் கடந்த மாதம் ஒரு செய்தி வந்தது. அதாவது இந்து மக்கள் கட்சியினுடைய ஒரு துணைத் தலைவர், அதாவது அவர் உடையார்னு பேர், அவர் நெல்லையில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்களில் ஒருத்தட்ட தமிழ்ச்செல்வன்கிட்ட பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா இப்படிலாம் பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு போகும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். நம்ம ஊரில், இந்த ஊரில் மற்ற ஊரில் நடக்கிற மாதிரி இங்கே ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணால் தான் பாஜக கால் ஊன்ற முடியுன்ற ஒரு வார்த்தையை இவர் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர் பாஜகவினுடைய தலைவர்களில் இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன்றார். இதன் அடிப்படையில் அவர் மேலே வழக்கு செயல்பட்டு இப்போ இன்னும் அவர் சிறையில் இருக்கிறார். இப்போ வரைக்கும் அவர் சிறையில் தான் இருக்கிறார். இது ஒரு நிகழ்வு. இதனுடைய தொடர்ச்சியாக மதுரையில் ஒரு பொருட்காட்சி ஒன்று நடத்தியிருக்காங்க. முருகன் பொருட்காட்சின்னு ஒரு பேரில் ஏதோ ஒரு மாநாடுன்னு ஒன்று. இந்த மாநாடு என்பது முதலில் பாஜக நாங்கள் தான் மாநாடு நடத்த போவதாக அவர்களாக சொல்லி அதை மாநாடு அறிவித்தாங்க, முருகன் மாநாடுன்னு. அப்புறம் பாஜகட்டிருந்து அது எப்படி இந்து முன்னணிக்கு போனதுன்ற கதை நமக்கு தெரியல. ஆனால் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து கொண்டு அப்படி ஒரு மாநாடு நடத்துவதாகவும், அந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட நாங்கள் கின்னஸ் ரெக்கார்டு பண்ண போகிறோம், மக்களை வாருங்கள்னு அறிவிச்சு ஒரு பெரிய பெரிய பொருட்காட்சி மாதிரி பெரிய செட்டெல்லாம் போட்டு அப்பளம்லாம் விற்று இருக்கிற மக்களெல்லாம் போகிறாங்க. மதுரையில் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை வேடிக்கை பார்க்குறதுக்கு மக்கள் போவாங்க. அப்படி கொஞ்சம் மக்களை கூட்டி அந்த மக்கள் மத்தியில் இவர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்ன மாதிரி வார்த்தைகளை உபயோகித்துறாங்க, அது முழுக்க அந்த மாநாட்டுக்கு நீதிமன்றம் தடை கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஒரு சில கண்டிஷன்ஸோடு தான் அந்த மாநாட்டை நீங்கள் நடத்தணும்னே சொல்லியிருந்தது. அந்த மாநாட்டில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இதை முருக வழிபாடுன்னு சொல்கிறீங்க, அதனால் அரசியல் பேசக்கூடாதுன்னு நீதிபதி புகழேந்தி அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் அவருடைய தீர்ப்பில். ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த மாநாட்டில் அரசியல் பேசப்பட்டது. அந்த மாநாட்டில் எந்த இடத்துல இவர்களெல்லாம் முருகனுக்கு அறுபடை வீடு செஞ்சோன்னு சொல்லி அமைத்த இடத்துலேயே அந்த செட்டை கலைச்சிட்டு அது மேலே ஏறி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இவர்கள் மத வெறுப்பு அரசியலை அங்கே பேசுகிறார்கள். அங்கே வரக்கூடிய மக்களை பார்த்து, நீ அரேபிய தேசத்திலேருந்து வந்தவர்களை இங்கே நம்ம வைக்கக்கூடாது, குமரனை காக்க வேண்டும், குன்றை காக்க வேண்டும், குமரனை காக்க வேண்டும். இவர்களுடைய பேச்சினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மதுரையில் இருக்கக்கூடியவோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவோ ஒரு சிறுபான்மையின மக்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் அந்த மாநாட்டு முழக்கங்கள் முழுக்க இருந்தது. கண்டிப்பாக பொதுவாகவே எல்லா மதங்களினுடைய நம்பிக்கையுமே என்ன அப்படின்னா, அடிப்படை கடவுள் தான் மக்களை காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறதான அதனுடைய அடிப்படையான ஒரு நம்பிக்கை. ஆனால் இவங்க கடவுளை காப்பாற்ற, நீங்க இதே கடவுள் அவர், இதுதான் அடிப்படை. தமிழ்நாட்டினுடைய அடிப்படை இங்கே மதம் சார்ந்த இருக்கிறவங்க எல்லாருக்குமான இடம்.
மதுரையில் கள்ளழகர் போனார்னா அங்கே இருக்கக்கூடிய பாய்மார்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வர்றவங்களுக்கு மோர் கொடுக்கறத பார்க்க முடியும். இப்போ கூட சமீபத்தில் செய்தித்தாளில் வந்தது, நீட் தேர்வுக்காக வந்தவர்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிறித்துவ தேவாலயத்தை திறந்து விட்டாங்க, அந்த பெற்றோர்கள்லாம் வெளியில் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்கள இப்படி வந்து இங்கே சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இங்கே எல்லாம் ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவர்கள் வந்து அரேபிய தேசத்திலிருந்து வந்தவர்கள் கிறித்துவர்களுக்கு தொடர்ச்சியாக, அதாவது மத துவேஷத்தை தொடர்ச்சியாக மக்களின் மனதில் விதைப்பதன் மூலம் இந்த ஒரு ஊரில் ஒரு மத சார்ந்து ஒரு சிந்தனைகள் எழ வேண்டும், அதன் மூலயமாக தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும்னு ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. அதை வந்து இன்று நமது முதல்வர்கள் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறது வந்து தவறு, நீங்கள் எப்படி பண்ணாலும் எங்களுடைய தமிழக மக்களுக்கு என்ன என்றதை இதை புரிஞ்சுக்கக்கூடிய இது இருக்குன்றதை ஒரு முதல்வர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதை நம்ம அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு. சந்திரசேகரன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் அவர்களினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத? பாஜக வந்து மதத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. துணைக்கு அதிமுகவையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட். முதல் நம்முடைய மதச்சார்பற்ற நாடு, நம்முடைய ஜனநாயகத்தின் அடிப்படையே அதுதான். மதத்தை யூஸ் பண்ணுறதே தப்பு, அரசியலில் மதத்தை கலப்பதே தப்பு, அதை மிஸ்யூஸ் பண்ணுறது எப்படி தப்புன்றது அதை விட தவறு. அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மதத்தை தவறு செஞ்சு மதத்தை யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ்ன்றது எப்படின்னா அவர்கள் சார்ந்த மதத்தையே, அவர்கள் எந்த மதத்திற்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்கிறாங்களோ அந்த மதத்தையே யூஸ் பண்ணுறது தான் மிஸ்யூஸ்னு முதலமைச்சர் சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏனென்றால் எதிரி மதம்னு ஒன்றை காட்டுறாங்க, காட்டி அவர்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் பார்க்குறோம். ஏனென்றால் ஒரு அரசியலில் ஒரு கடந்த தேர்தலெல்லாம் எப்படி பேசினாங்க, அவர்கள் பேசின பேச்சுக்கள் என்னென்ன செய்தார்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் பேசின பேச்சில் நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த தேர்தலையே மோடி பேசின வார்த்தைகளில் சில கோடிட்டு காட்டினோம்னா முகலாயர்கள், மட்டன், மங்கள் சூத்ரா, மச்சிலி, அது மாதிரி மச்சிலின்னா மீன், அந்த மீனை பற்றி மீன், ஆமாம் அது மாதிரி அவர் பேசினது, அது மாதிரி முஜ்ரா நடனம், இதெல்லாம் அவர்கள் பேசினதுல வந்தது. அவர் பேசினதுல இதெல்லாம் வந்து பெருமளவில் பேசினதை நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து வட மாநிலங்களிலேயே இப்பொழுது கை கொடுக்கவில்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் ராமரை பற்றி, ராமர் தான் வேட்பாளர்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அங்கு நின்ற இடத்திலேயே ஃபைசாபாத்தில் தோல்வி அடைஞ்சதை பார்த்தோம். அதே மாதிரி எந்த இடத்துல அவர் மங்கள் சூத்ரா தாலியை பிடுங்கி கொடுத்து விடுவார்கள்னு பேசினாரோ அந்த தொகுதியில் தோல்வி அடைந்தார். அதே மாதிரி 2 மாடு வைத்திருந்தா 1 மாடை பிடுங்கி கொடுத்துருவாருன்னு பேசினார். அந்த இடத்திலும் அவர்கள் தோல்வி. இதுதான் அவர்கள் நடந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் எடுக்கிறாங்க. நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா துர்கா தேவியையும் இதையும் எடுத்துப்பாங்க, இவரை காளியையும் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு ஒடிசாவுக்கு போயிருந்தப்ப கூட ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்டும் கூட நான் வந்து ஜெகநாதருக்கு வந்தேன்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் அந்தந்த கடவுளையோ இதையோ எடுக்கிறதுல தப்பு இல்லை, அது தவறு இல்லை. அதுதான் யூஸ் பண்றது கூட தவறு இல்லை, மிஸ்யூஸ் பண்றது தான் தவறுன்னு சொல்றோம். நீங்க தமிழர்களை நேசிக்கிறோன்னு சொல்ற அதே பிரதமர் மோடி அல்லது அமித்ஷா கடந்த தேர்தலில் ஒடிசால என்ன பேசினாரு, ஜெகநாதர் கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி திருட்டு பட்டணம் கட்டினாரா இல்லையா? அதை மறப்பாங்களா, தமிழர்கள் மறப்பாங்களா அப்படிங்கிறத முதல்ல நினைவில் வச்சுக்கணும்ல அவங்க. இதைத்தானே அவர்கள் பண்றாங்க. எப்படி எடுத்துக்கிட்டு போனாங்க தேர்தலை, உத்தரப்பிரதேச தேர்தலை எப்படி யோகி ஆதித்யநாத் செஞ்சாரு, 80க்கும் 20க்கும் போட்டின்னு சொன்னாரு. அது எப்படி 80க்கும் 20க்கும் போட்டி வரும்? ஆக இவர்கள் எல்லாவற்றையும் மத ரீதியாகவே அவர்கள் அணுகிறாங்க. ஒரு தேர்தல் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். ஒரு வித்தியாசத்தை பார்த்தா, ஒரு தமிழக முதல்வர் தேர்தலை அணுகுகிறார். இன்னைக்கு திருப்பத்தூரில் போய் பேசினாரு, வேலூரில் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், நான் இந்தந்த திட்டங்களை இங்கு செய்திருக்கிறேன், திருப்பத்தூருக்கு இந்த திட்டங்கள் இந்த அரசினால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு இந்தந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அதில் ராணிப்பேட்டைக்கு இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு வேலூர், இப்படி சொல்லி வாக்கு கேட்குறாங்க. ஆனால் இவர்கள் இந்த 3வது முறையாக கூட ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் குஜராத் மாடல், ஒரு போலியான குஜராத் மாடல்னு கொண்டு வந்து ஓட்டு கேட்டாங்க. குஜராத் மாடல் என்னாச்சு? குஜராத் மாடல் அளவுக்கு இந்திய மாடல் என்ன பண்ணீங்கன்றது அடுத்தது சொன்னாங்களான்னு கேட்டால் இல்லை. அடுத்த தேர்தலுக்கு புல்வாமா தாக்குதல் வந்துருச்சு. அடுத்த தேர்தலுக்கு 2019 தேர்தலுக்கு புல்வாமா தாக்குதல் வந்துருச்சு. 2024க்கு ராமர் கோவிலை கொண்டு வந்தாங்க. இப்படித்தான் சொல்றாங்களே தவிர அவர்கள் சொன்ன திட்டங்களை என்ன நிறைவேற்றினார்கள்? நீங்கள் அகில இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டு அளவிலும் சரி, நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் செயல்படுத்தினோம், இன்னும் என்ன திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த போகிறோம்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. மக்களுக்கு அவங்க வந்து என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, மேடைகளில் பேசுகிறது நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் விளம்பரங்கள் நிறைய கொடுக்குறாங்களே சார், நாங்கள் அந்த திட்டம் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியோட படத்தோடு கூட
அதுதான் இப்போ ஒவ்வொரு இதுலயும் ஃபியூயல் ஸ்டேஷன்லயும் கூட பெரிய பெரிய விளம்பரங்கள் இருக்கு. அதுதான் நீங்க நிறைய, அதாவது விளம்பரங்கள் மூலமாகவே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்காங்க. குஜராத் மாடல்ன்றது என்ன விளம்பரத்துல தான் வந்தது. குஜராத் மாடல்னு அங்க போய் பார்த்த பிறகு தானே தெரிஞ்சுச்சு. அவர்கள் சொல்றதெல்லாம் என்ன செய்றாங்க, எல்லாம் பாரத் மாலா அந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஊழல்கள் அதுல. சரி. அது மட்டும் இல்ல, மாநில அரசு அதிக பங்களிப்பு கொடுக்கின்ற பல திட்டங்களை மத்திய அரசு செய்யறதா விளம்பரப்படுத்திக்கிறாங்க அவங்க. அதெல்லாம் விளம்பரத்துல வருது. இப்படித்தான் அவர்களுடைய விளம்பர ஆட்சியாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. விளம்பர ஆட்சி என்றால் கூட நீங்க மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, நேரடியா என்ன போய் திட்டங்கள் சேர்ந்தது அப்படின்னு கேட்டா இல்ல, ஒண்ணும் இல்ல. அதற்காகத்தான் இவர்கள் வேறு விதத்தில் மதத்தை கையில் எடுத்து அதன் மூலமாக வாக்கு கேட்கறதுக்கு இவங்க அணுகுறாங்கன்றது தான் முதல்வர் குறிப்பிட்டதா நான் பார்க்குறேன். சரி, கண்டிப்பாக சார். கிருத்திகா தரன் மேடம், நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதலமைச்சர் சொல்கிறார் மதத்தை மிஸ்யூஸ் செய்கிறார்கள் பாஜகவினர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய கருத்து முதல் கட்டமாக. அதாவது கடவுளுக்கு ஒரு தப்பு செய்யணும் அப்படின்னா கடவுள் பெயரை தவறாக உபயோகிக்கதான். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியல. நான் பெரிய அளவில் நான் ஒரு அக்னாஸ்டிக் அப்படின்னா கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆள். ஆனால் என்னோட இந்த உடல்நல குழுவில் கிட்டத்தட்ட 12 வருஷமாக நாங்கள் ஃபாஸ்டிங், ஷஷ்டி ஃபாஸ்டிங்கிறத கடைப்பிடிச்சு 6 நாள் வெறும் தண்ணி மட்டும் குடிப்போம். ரம்ஜான் ஃபாஸ்டிங்கை கடைப்பிடிப்போம். அதுதான் கடவுளின் பெயரால் நல்ல விஷயம் செய்யறது. கடவுளின் பெயரால் அன்பை விதைப்பது அப்படிங்கிறது ஒன்று உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. கடவுள் நல்ல விஷயத்துக்கு நிறைய உபயோகப்படுத்தலாம். நம்ம கிராமத்தில் ரொம்ப எளிய மக்கள் ஒரு எல்லையம்மன்ட்டு போய் மாரியம்மன் அப்படின்னா மழை, மாரியம்மன்ட்டு போய் கும்பிடுறது, தோப்பாலாம் நிறைய எழுதியிருக்காரு இதை பற்றி, நம்மளோட பண்பாட்டு அரசியல் விழுமியங்கள் பற்றி. அந்த மாதிரியான கடவுள்கள் ஒருத்தர் தான் நம்மளோட முருக கடவுளும் தமிழ் கடவுள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எடுத்திருக்கோம். இவங்க அயோத்தியில ஃபெயிலியர் ஆன ராமர். இவங்க இப்ப சார் சொன்ன மாதிரி கோர்ட்டோட தீர்ப்பை முறியடிக்கிறாங்கிறப்ப அயோத்தியிலையும் ரத யாத்திரையில இப்படிதான் கோர்ட் கண்டிச்சுது. அதுக்கப்புறம் இந்தியாவில் நிம்மதி இழந்து மதங்களால் பிரிக்கப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது பாபர் மசூதி. அதனால் 6000த்துக்கும் கடவுள் பெயரால் 6000த்துக்கும் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு போருக்கு ஈக்குவலா இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த வன்முறைகளில் அவங்க வன்முறை, கோத்ரா வன்முறை, அந்த மாதிரியான வன்முறைகளில் நிறைய மக்கள் உயிரிழப்பு வந்தது. இது ராமர் பெயரால் நடந்த அரசியல். இங்கேயும் ராமர் நடக்கலை, அப்புறம் கணேஷா அப்படின்னாங்க நடக்கலை. நம்ம எங்க தெருமுக்கில் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் குளிக்கிறப்போ பிள்ளையார தெருமுக்கு பிள்ளையாரு, நம்ம செவ்வா பிள்ளையார், இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தில் உண்டு. ஆனால் ஒரு எதை எடுத்தா இவங்களுக்கு ஒர்க் ஆகும்னாங்க. அதே மாதிரி பொய்யான மாநாடு அப்படின்னா 5 லட்சம் பேர் அப்படின்னாங்க. சரின்னு அங்கே இருக்கிற பிஜேபி நண்பர்களை விசாரிச்சா 1 லட்சத்துக்கு மேலே எல்லாம் கிடையாது மேடம் அப்படின்னாங்க. அப்புறம் இந்து முன்னணி அப்படின்னாங்க. இந்து முன்னணியோட விஷயம் அப்படின்னா அங்கே அவங்க மாவட்டம் 66 மாவட்டமாக பிஜேபி பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 66 மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட தலைவரும் ஒரு மாவட்டத்திலேருந்து 2000 பேர் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னாங்க. கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லாரும் பிஜேபி ஆட்கள், முருக பக்தர்கள் கிடையாது. அங்கே வேடிக்கை பார்க்க பொற்காட்சியை வேடிக்கை பார்க்க மக்கள் குழுக்கள், அப்புறம் அந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இருந்த மக்கள், இதெல்லாம் சேர்த்து 5 லட்சம் நாங்களே தவிர்த்து 1 லட்சத்துக்கு மேல் இல்லை. அதுவும் கட்சி ஆட்கள். பவன் கல்யாண் அவங்களோட கட்சியால், அண்ணாமலை அவர்கள் கட்சியால், இவங்க எல்லாருமே முருகரை அரசியலுக்கு பயன்படுத்துபவர்கள். அங்க தொண்டர்களும் கட்சியால் கூட்டி கொண்டு வந்தவர்கள். அப்படின்னா இது முருக பக்த மாநாடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்க இன்னொரு ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா அதிமுக இது ஒண்ணு கோர்ட்ல அரசியல் பேசக்கூடாதுன்னதை கோர்ட்டை மீறி அரசியல் பேசியிருக்காங்க, அரசியல் தீர்மானங்கள் செஞ்சிருக்காங்க. அப்பனா இது முருகன் மாநாடும் கிடையாது, அரசியல் மாநாடு. அரசியல் மாநாட்டுக்கான ஆட்களை கூட்டி வருவது அப்படிங்கிறதும் பிஜேபி கட்சி ஆட்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். இது என்னோட பிஜேபி நண்பரே சொன்ன விஷயம்தான். அடுத்து அங்கே அதிமுக அப்படிங்கிறது நம்ம இப்பெல்லாம் ரொம்ப வருத்தமான செய்தி. திராவிடம் அப்படிங்கிற பெயர் இருக்கிறப்ப திராவிடத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு மாநாட்டுக்கு போய் 4 முன்னாள் அமைச்சர்களுக்கு உட்கார்ந்து இருந்தது அப்படிங்கிறப்ப நம்மளோட திராவிட பாரம்பரியத்தில் வந்த நமக்கு ஒரு இழுக்கு. இல்ல கிருத்திகா தரன் மேம், இப்போ நீதிமன்றம் தெளிவா அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடுமையான கண்டிஷனோட தான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அதிமுக லீடர்கள் அப்வைஸா என்ன புரிஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா, அப்போ நீதிமன்றமே சொல்லிருச்சு அப்படின்றப்போ இங்க அரசியல் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தானே அவங்க அங்க போய் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிதான் அவங்களும் சொல்றாங்க. திராவிடத்தை ஒழிப்போம்னு மதுரை ஃபுல்லா போஸ்டர் ஓட்டினாங்களே, அது அரசியல் இல்லையா? திராவிடர்களை ஒழிப்போம்னா நம்ம திராவிடர்கள் இல்லையா? யாரை ஒழிக்கப்படுகிறாங்க? நம்ம 4 மாநிலம் 5 மாநிலத்துல திராவிடர்கள் இருக்கும்.
யாரை ஒழிக்க இந்த மாநாடு? திராவிட மண் அப்படிங்கிறத மாற்ற முடியுமா? திராவிடம்ங்கிற வரலாற்றை மாற்ற முடியுமா? ஓகே. திராவிடம் அப்படிங்கிற வரலாற்றில் தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என்கிற சகோதரர்கள் அப்படிங்கிறத மாற்ற முடியுமா? என்னத்தை மாற்ற முடியும் இவங்க? ஒழிப்போம்னா யாரை ஒழிப்போம்? சரி. நம்ம என்னைக்காவது இந்துக்களை ஒழிப்போம்னு சொல்றோமா? இந்துக்களில் இருக்கிற பகுத்தறிவு இல்லாத மூட நம்பிக்கைகள், அதாவது எங்க பாட்டியை மொட்டை அடித்து உட்கார வச்ச காலம் உண்டு, நீ விதவை என்பதால், அது சனாதானம். அதை ஒழிப்போம் என்று சொல்வது அழகான விஷயம். முருகன் என்ற பெயரில் முருகரை வைத்து ஒரு அரசியல் செய்திருப்பதை போல அந்த முருகன் எப்படி மன்னிக்க போறாருன்னு தான் எனக்கு தெரியல. சரிங்க, பேசலாம். செல்வகுமார் சார், இப்போ சிஎம் அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, மதத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள் பாஜக, மக்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். மக்களை பற்றி பாஜக கவலைப்படவில்லை அப்படின்றதுக்கு நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும் உங்களால்? ஏன்னா அவங்களும் சொல்கிறாங்க தொடர்ந்து மக்களுக்காக இந்த திட்டங்களை செய்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விளம்பரங்கள் இப்போ டிவியில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்றிய அரசினுடைய விளம்பரங்கள் தான் அதிக அளவில் வருது. அப்போது மக்களுக்காக எந்த திட்டமுமே செய்யலை, கவலைப்படலை அப்படிங்கிறது எங்கே இருந்து அந்த இது ஸ்டேட்மெண்ட் வருது? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவை முன்னிறுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே மக்களுக்கு அவர்கள் இந்தியாவுக்கும் ஒன்றும் செய்யலை, தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் செய்யலை. இந்தியாவில் மோடி அவர்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்னு சொன்னார், அதை செய்யலை. அவர்கள் செய்ய 2 கோடி வேலை வாய்ப்புகளை, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னா உருவாக்கலை. இராணுவ வீரர்களுடைய அது வந்து நாடு முழுவதும் நடந்த ஒரு வேலைவாய்ப்பு கிடச்சிக்கிட்டு இருந்தது. பின்தங்கிய பீகார், யூபி மாதிரி ஆட்கள் அங்கே தான் வேலைக்கு போவாங்க. அந்த இராணுவத்துக்கு சேரக்கூடிய ஆட்களை கூட அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு கூட இருந்த ஒரு கொஞ்ச நெஞ்ச வேலை வாய்ப்பு, வருஷத்துக்கு ஒரு 10,000 பேர் வேலைக்கு செஞ்சுட்டு இருந்தால் அந்த வேலை வாய்ப்பையும் கெடுத்து கிட்டத்தட்ட 1,35,000 பேர் இராணுவத்தில் பணிக்கு சேராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, நாட்டில் வேலைவாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தது பாஜக. ஐயா சொன்ன மாதிரி அவர்களுடைய ஆட்சி என்பது போர்டில் தான் இருக்கும், விளம்பரத்தில். இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, இன்னும் கட்டாத விஷயங்கள் எல்லாம் கட்டதாக கொண்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்வார், நம்ம வந்து இந்த வருகின்ற தேர்தலை தலைவர் எந்த ஒரு இதுனா, இது வந்து முழுக்க ஒரு மகளிர் மேம்பாட்டுக்கான ஆட்சி என்று இந்தியாவை கடந்து உலக நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இங்கே நடந்த ஒரு நிறைய நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் நிலவுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மகளிருக்கான திட்டங்களை அதிக அளவில் கொண்டு வந்ததனுடைய முன்னணி மாநிலம்ன்றது நம்ம தான். இந்த ஒரு மாநிலத்தில் இதனுடைய பின்னணி இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, மகளிருடைய அவர்களுடைய பொருளாதார நிலை மேம்படும் போது மாநிலம் தானாக வளரும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து இந்த அரசு மகளிருக்கான உரிமை தொகையாகட்டும், இலவச பஸ் ஆகட்டும், கல்விகளுக்கான இதாகட்டும், நேற்று கூட வந்து அவர்களுடைய மகளிருக்கு காவல் நிலையங்களை அதிகப்படுத்தினது. இன்னும் பஸ்ஸில் போனால் கூட அவர்களிடம் யாராவது அத்துமீறாருன்னா அங்கே பஸ்ஸில் இப்போ ஒரு புதுசாக ஒரு பட்டன் வச்சு பட்டன் அமுத்தினா அப்படி குறிப்பாக தோழியர் விடுதி, இந்த மாதிரி வந்து குறிப்பாக மகளிரை மேம்படுத்தினால் மாநிலம் வளரும்ன்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து இந்த மாநிலத்தை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார் தலைவர் அவர்கள். அதை தொடர்ச்சியாக நிறைய திட்டங்கள், நம்ம சேர்ந்த திட்டங்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல இது இருக்குது. எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய அதிமுக இன்னைக்கு இல்லை. அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பேரை தாங்கி இருக்கக்கூடிய தலைவர்களை கேவலப்படுத்தி ஒரு வீடியோ போகும்போது அந்த அமைச்சர்கள் அதே மேடையில் உட்காந்துருக்காங்க, அவர்களால் எதுவுமே பேச முடியல, அவர்கள் வாய் மூடி மௌனிக்கிறார்கள். அந்த ராஜேந்திர மோடி டேடினாரு, வேலுமணி வந்து ஆர்எஸ்எஸ் மேடைகளில் இப்போ போய் உட்காந்துருக்காங்க. அந்த அதிமுக ஒரு எதிர்க்கட்சிக்கான வேலையை செய்யவில்லை. இல்லை, அவர் ஏபிஎஸ் வந்து ரொம்ப கடுமையாகவே வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது, நான் கேட்குறேன் ஒரு நொடி கூட நாங்கள் வந்து அண்ணாவை வந்து விட்டுத்தட மாட்டோம் அப்படின்னு. அண்ணாவை விட்டுத்தரோம் ஒரு அறிக்கை ஒன்று இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக கொடுத்தாரா? பாஜகவை கண்டித்து நீங்கள் எங்களுடைய தலைவர்களை இப்படி இழிவுபடுத்துறீங்க, மதுரையை சுற்றி போஸ்டர் ஓட்டுனீங்க, திராவிடத்தை ஒழிப்போன்னு போஸ்டர் ஓட்டுங்க, எங்களுடைய கட்சியில் நாங்கள் திராவிடத்தை தாங்கி கொண்டிருக்கிறோம்னு எங்கேயாவது எடப்பாடி ஸ்ட்ராங்காக பேசினாரா? அவர்கள் கூட்டணி கட்சியை பற்றி இல்லை, நான் கேட்குறேன், கூட்டணி கட்சி தான் ஆட்சி தான் அமைய போகுதுன்னு பாஜகவில் இருக்கிற அமித்ஷா பேசுனதெல்லாம் கொடுங்க. இங்கே இருக்கக்கூடிய பாஜக சின்ன ஆட்கள் கூட இன்னைக்கு என்ன பேசுறாங்க, நாங்க தான் ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க தான் அமைச்சர்னு பேசுறாங்க. இதை பற்றி ஏதாவது பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்றது, ஆனா முதலமைச்சர் வந்து இபிஎஸ் தான், எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. எடப்பாடி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு, எப்படியும் இந்த நம்ம ஆட்சிக்கு வரப்போறதுன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால தான்
என்னவோ இன்னைக்கு பாஜகவினுடைய கூட்டணியில நாங்களும் சேர்ந்து இருப்போம்னு சொல்லும் போதெல்லாம் அவர் அமைதி காக்கிறதுக்கான ஒரே நோக்கம் என்னன்னா கண்டிப்பா நிச்சயமா நம்ம ஆட்சிக்கு வர போறது இல்ல அப்படின்றது யாருக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ எடப்பாடிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இல்ல நீங்க இப்படி பேசியே வந்து அந்த கூட்டணியில வந்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க ஏங்க அங்க வந்து நான் கேட்கிறேன், அவர் சார்ந்த அவருடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்களா வச்சிருக்கூடிய தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தி பேசிக்கொடுன்ற ஒரு மாநாட்டில் ஒரு பெரிய சுயமரியாதை சுடரொலி. நான் கேட்குறேன், எடப்பாடிக்கு என்ன ஒரு கொஞ்சம் சுரணம் இல்லையே? நீங்கள் ஒரு ஒன்று வாயை திறந்து பேசவே இல்லையே. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டன அறிக்கை இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்கலையா? ஒரு கண்டன அறிக்கை நீங்க பாஜக கண்டித்து கொடுக்க வேண்டியதுதானே? நாட்டில் நடக்கிற எவ்வளவு நான் கேட்கிறேன், லெட்டர் பேட்ல அது வரலன்றீங்க. இதுக்கு தான் வரலன்னு இல்லை, அவர்கள் கட்சியை பற்றி பேசினப்போ வரல. தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிதியை கொடுத்தாங்களா? அதற்காக எடப்பாடி ஏதாவது கண்டிச்சாரா? இவர்கள் ஆட்சியில் எல்லா காலத்திலையும் அதிமுக ஆட்சி இருந்த பொழுது நடந்த எல்லா மத்திய அரசால் வஞ்சிக்கப்பட்ட போதெல்லாம் முதல்ல போய் உதய மின் திட்டத்துக்கு இவங்க கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி மின் கட்டண உயர்வா நம்ம தளபதி போய் ரோட்டில் நின்று போராட்டம் செஞ்சுட்டு இருந்தார். இன்னைக்கு நீங்கள் அந்த அளவுக்கு வந்து போராட்டம்லாம் செய்யறதில்ல. ஒரு குறைந்தபட்ச கண்டன அறிக்கை, நீட் தேர்வுக்காக அறிக்கை கொடுத்தீங்களா? என்ன ஒரு காரணத்துக்காக நீங்க அடிக்க கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி வரல, மெட்ரோ ரயிலுக்கான நிதி வரல, இன்னைக்கு நான் மாநிலத்துக்கு கல்விக்கான நிதியை கொடுக்கல. இவ்வளவு ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கு. எதற்காகவாவது கொதித்தெழுந்தாரா? அவர் தமிழக மக்களா பார்த்தாரா? அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியும் தன்னுடைய இதையும் காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. அவருக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு ஆட்சிக்கு வர மாட்டோம்னு. தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள் சொல்றதுக்கு ஒரு கண்டன அறிக்கை சொல்ல வேண்டியது. நாளைக்கு காலைல அமித்ஷா நீ எப்படி சொல்லலாம், நான் தான் முதலமைச்சர், என்னுடைய அமைச்சர்கள் தான் அமைச்சராக வருவாங்கன்னு ஒரு பேச்சுக்காக சொல்லணுமே. அவருக்கு தெரியும் நிச்சயமாக நம்ம ஆட்சியை பிடிக்க மாட்டோம். சரி, ஓகே, பேசலாம். இங்க திராவிட மாடல் ஆட்சி பொதுவான அறிக்கையே இப்ப வரலன்றீங்க. அப்ப அமித்ஷாவை குறிப்பிட்டு ஒரு அறிக்கை, இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயமா சார்? நம்ம பேசுவோம். சந்திரசேகர் சார், இப்ப என்னன்னா கூட்டணிக்குள்ள வந்து பிரச்சனை ஏற்படுத்த பாக்குறீங்க நீங்க. இப்படியே வந்து அதிமுக குறித்தோ பாஜக குறித்துமே நீங்க வந்து பிளவுபடுத்துற மாதிரியே பேசுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நயினா நாகேந்திரன் சொல்றாரு. ஆனா கனவுல கூட உங்களால இந்த கூட்டணி எல்லாம் உடைக்க முடியாது அப்படிலாம் முயற்சி பண்ணீங்கன்னா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவங்க தெளிவா தானே சார் இருக்காங்க? அது அவங்களே தெளிவா இருக்கும்போது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது மற்ற நீங்களும் அல்லது வந்து திமுக காரங்க இவங்க எல்லாருமே வந்து இப்படி பேசுறது சரியான விஷயம்? நான் அதுக்கு முன்னாடி ஒரு திட்டங்களை மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டீங்க, திட்டங்களை இல்லாமல் மதத்தை எடுக்கிறாருன்னு முதலமைச்சர் பேசினாரே, எந்த திட்டங்களை குறிப்பிடுறீங்கன்னு. நான் ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 10 ஆண்டுகள் அவங்க எடுத்துக்கிட்டோம்னா யூபிஏ ஆட்சி, அதில் டிஎம்கேயும் இருந்தது, திமுக உட்பட இருந்த யூபிஏ ஆட்சியில் தமிழகத்துக்கு நாம் இந்தியா முழுக்க செஞ்சதை விட்டுருவோம். தமிழகத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றத மட்டும் வச்சு, ஏன்னா 2026 நோக்கி சென்று கொண்டிருப்பதனால அதை மட்டும் பேசுவோம். அதுலேயே பேசணும்னா இன்னைக்கு தமிழ் செம்மொழியாக்குனது அந்த ஆட்சி தான். மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கினது இந்த ஆட்சி தான். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது இந்த ஆட்சி தான். மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்தை கொண்டு வந்தது இந்த ஆட்சி தான். காங்கிரஸ் திமுக அந்த யூபி ஆட்சியில் தான். அந்த யூபி ஆட்சி காங்கிரஸ் திமுக இணைந்து கொண்டு வந்தது தான். அந்த ஆட்சியில தான் கொண்டு வந்தோம். அதே மாதிரி பல திட்டங்கள், கடல்சார் இது கொண்டு வந்தது, பல்கலைக்கழகம் அமைத்தது அந்த ஆட்சியில தான். தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவமனை அமைக்கப்பட்டது அந்த ஆட்சியில தான். இது எல்லாம் இது சொல்லிக்கிட்டே போனால் நிறையா சொல்ல முடியும், நலத்திட்டங்களை சொல்ல முடியும். இது வந்து சிறப்பு திட்டங்கள். நீங்கள் இவங்க விளம்பரம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, ரெகுலராக இவங்களுடைய இது என்னன்னா, நீங்கள் கடந்த காலங்களில் 1 கிலோமீட்டர் சாலை போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 வழி சாலை போடுவோம். அதை 1 கிலோமீட்டர் தான் சொல்லுவோம். 1 கிலோமீட்டர் சாலை போடப்பட்டது தான் சொல்லுவோம். இப்போ 2 வழி சாலையை 4 வழி சாலை ஆக்குனாங்கன்னா 1 கிலோமீட்டர் போட்டால் மறுபடியும் அதை ஒரு புது திட்டமாக அறிவித்து அதை வந்து 4 கிலோமீட்டர் ஆக்குறாங்க. இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 2 கிலோமீட்டர். அது எப்படின்னு தெரியல எனக்கு. அதாவது இவர்கள் அப்படி கணக்கீடு கொண்டு வந்து இவர்கள் எல்லாவற்றிலும் கணக்கீடுலேருந்து பொருளாதாரத்தை கணக்கீடு பண்ணுறதுலையும் பல தவறுகள்னா இவர்களுக்கு தெரிந்த மாதிரி, இவர்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கணக்கீடை கொண்டு வந்து வெளியிடுறாங்க. இப்படித்தான் இவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் இருக்குது. 2வது, இவர்கள் தமிழகத்துக்கு என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3வது முறையாக மோடி ஆட்சி வந்திருக்கிறது. 2 முறை ஆட்சி முழுமையாக முடித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சிறப்பு திட்டம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் எய்ம்ஸ் மருத்துவமனை தான் அறிவிக்கப்பட்டது. அதற்கே அந்த வீடியோ கிராஃபிக்ஸில் தயார் பண்ணுறதுக்கே 10 வருடமாக இருக்கிறது அவங்க வெளியிடுறதுக்கு. அதுவும் 2027 ஆண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2026 தேர்தல் இருக்கிறது தமிழ்நாட்டில். அதற்காக 2025 அந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுதான் இவர்கள் செய்த சாதனையாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தமிழகத்திற்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, எல்லா யோஜனாவும் இருக்கட்டும். நிறைய வீடு கட்டும் திட்டத்தில் தமிழக அரசு தான் அதிகபட்சமாக நிதி ஒதுக்குறதுன்றத அமைச்சரிலிருந்து எல்லோரும்
தெளிவாக குறிப்பிட்டாங்க புள்ளி விவரத்தோட. திட்டம் மட்டும்தான் ஒன்றிய அரசினுடைய திட்டம் பேரு. திட்டம் வந்து மத்திய அரசு செயல்படுத்தினால் கூட மாநில அரசின் பங்களிப்பு தான் நிதி, அதிகபட்சமாக இருக்கிறது. நிதி பங்களிப்பு அப்படின்றது சொல்றோம். அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்தில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்க சொல்லி பல முறை வலியுறுத்தியும் அவர்கள் கொடுக்கல. ஆனாலும் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2வது கட்ட திட்டத்துக்கு அவர்கள் வங்கியோட நிதிக்கு தான் அவங்க லோனுக்கு தான் அவங்க கேரண்டி போடுறாங்களே தவிர அவர்கள் நேரடியாக நிதி ஒதுக்கல. இப்படித்தான் அந்த அரசு செய்து கொண்டிருக்கிறதே தவிர, அதுவும் காலதாமதத்தினால என்ன பண்ணாங்க, ஒரு 12,000 கோடி தமிழக அரசே ஒதுக்கி அந்த திட்டத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திட்டத்தை எதுவும் நிறுத்தக்கூடாதுன்னு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கல்வி நிதியா அதை நிறுத்தி வச்சிருக்கீங்க, வெள்ளம் புயலா அதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை. ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் நீங்க வந்து ரெகுலரா சாலை திட்டம், ரயில்வே மேம்பாட்டு திட்டம், அதுவும் ரயில்வேன்னு சொன்னா கூட தமிழக ரயில்வே திட்டத்துக்கு கடந்த 3 ஆண்டுகளில் ரயில்வே திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து 19,068 கோடி தமிழ்நாட்டுக்கு. 2025-26 மட்டும் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமே 19,858 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஒரு இதுல எப்படிப்பட்ட உறவஞ்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறதுன்றதையும் பார்க்குறோம். கண்டிப்பா. அப்படிப்பட்ட நிலையில தான் தமிழக அரசு தான் செய்த சாதனைகளை, தான் செய்த திட்டங்களை தமிழக முதல்வர் சொல்லி ஓட்டு கேட்கிறார். நீங்க எதை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க? அது இல்லை, அந்த லேக் இருக்கிறதுனால தான் நீங்க எதை எடுக்கிறீங்க. இதில் போனால் சபரிமலையை எடுத்தீங்க அங்கே இதில் கேரளாவில், ஆனால் அந்த பத்தனம்திட்டாலேயே நூற்றுக்கணக்கான வாக்குகள் தான் வந்துச்சு அவங்களுக்கு. இன்றைக்கு முருகரை எடுத்திருக்கிறார்கள் இங்கே. அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் யாரும் ஏமாற மாட்டாங்க. எல்லாரும் கோவிலுக்கு, நீங்கள் இந்த இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக கோவில் இதெல்லாம் இருக்கிற இடம் தமிழகம். ஆனால் அதை வைத்து யாரும் அரசியலில் கலந்து வாக்களிப்பதில்லை என்பதில் மட்டும் தெளிவாக இருப்பாங்கன்றது தான் இன்றைக்கு தமிழக முதல்வரோட பேச்சிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சார் பேசும். கிருத்திகா தரன் மேம், இப்போ அதாவது முதலமைச்சர் அவர்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை மதத்தாலும் சாதியாலும் பிளவுபடுத்த பாஜக முயற்சிக்கிறது. அரசியல் ரீதியாக இந்த முயற்சியை வந்து அவங்க செய்கிறாங்க. அதற்கு அதிமுக வந்து துணை போகிறது, அவங்கள துணை கலைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சரி. ஆனால் இந்த மதம் சாதி அப்படிங்கிறது ஏற்கனவே இங்கே இருக்கிற ஒன்று தான். அது ஏற்கனவே இங்கே அது பிரிந்து தானே இருக்காங்க மக்கள். அப்போ அதுல என்ன அவங்க புதுசா வந்து பிளவுபடுத்துறது அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல? இவங்க மதம் சாதி பிளவுபடுத்துறது இல்லை, இந்துக்களை ஒன்றிணைப்போங்கிறாங்க. முதல்ல இந்துக்களுக்கான திட்டங்களை ஒன்றிணைக்கணும். ஏன் அப்படின்னா இடபிள்யூஎஸ்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதோட இடஒதுக்கீடோட விகிதம் என்ன, அதற்கான தமிழ்நாட்டு நிபுணர்களோடு இவர்கள் விவாதிக்க தயாரா? ஓபிசி மக்கள் இந்துக்கள் இல்லையா? அப்ப இடபிள்யூஎஸ் என்ற உயர்ஜாதி வகுப்பினருக்கான இந்துக்களை பிடிப்போம் அப்படிங்கிறது, அதாவது வடநாட்டுல ராமரும் தமிழ்நாட்டுல முருகரும், அனுமார் பஜ்ரங் தள், இங்க வந்து பஜ்ரங் தள் அப்படின்னு கர்நாடகாலையும் ஒவ்வொரு ஊர்லயும் இந்துக்களை பிரிப்போம் அப்படிங்கிற இதுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறுப்பு அரசியல் தான். ஏன்னா பாரஜோட யாத்திரை நடந்ததே வந்து வேற்றுமை இது பண்ணி நம்ம ஒற்றுமை என்ற அன்பை விதைக்கதான். அப்புறம் அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி பேர் சொன்னீங்க, திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு மேல்மட்ட தமிழ்நாட்டோட எதிர்கட்சி அதுதான். நீங்க கட்சி பேர் சொன்னீங்கன்னு ஏதோ கட்சி இருக்கா இல்லையா? திராவிடம் இல்ல திராவிடம் முன்னேற்றம் அப்படிங்கறத திராவிடம் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்படிங்கிற போது அதிமுக அப்படிங்கறதுல தீ எடுத்துட்டு வெறுமன அமித்ஷா முன்னேற்ற கழகமா மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு, எனக்கு இல்ல. அப்புறம் மதுரை மக்கள்கிட்ட கேட்டேன், என்னம்மா என்ன உங்க ஊர்ல முருகர் மாநாடு நடக்குதா? முருகர் மாநாடுலாம் இல்லைங்க, இது மோடி பொருட்காட்சி அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம மக்கள். மோடி பொருட்காட்சி நல்லா இருந்துச்சு, போய் பார்த்துட்டு வந்தோம். அங்க முருகர் போட்டோலாம் இருந்துச்சு, போய் பார்த்துட்டு வந்தோம், நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம மக்கள் போய் மோடி பொருட்காட்சியை பார்த்துட்டு வந்திருக்காங்க. நீங்க என்ன பொருட்காட்சி போட்டாலும் நம்ம ஊர் மக்கள் வந்து போவாங்க. ஸோ இந்துக்களை ஒன்றிணைப்போம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு இந்துங்கிற உணர்வு வேணும், அந்த உணர்வு வேணும், இந்த உணர்வு வேணும் அப்படின்னா உணர்வுக்கு என்னன்னா அங்கே அறநிலையத்துறை பற்றி பேசினாங்க. அறநிலையத்துறை ஒழிச்சிட்டு நாங்கள் வந்து எடுப்போம்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? இங்கே வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து மினிஸ்டரா இருக்காரு. அவர் மினிஸ்டரா இருந்தாலும் அதிமுக ஒரு காலத்தில் அறநிலையத்துறை வச்சிருந்தாங்கல்ல. 1991 நம்மளோட ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணினாங்க அப்படின்னா அறநிலையத்துறையை எடுத்துடுவோம். அப்படிங்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டு கொள்கை வந்து என்னெல்லாம் இருக்கும், இது யார் கைக்கெல்லாம் போகும், அதுக்கு எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அறநிலையத்துறையை வந்து நம்ம அரசிடம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மனசை மாற்றி அவங்க வச்சுக்கிட்டாங்க. அந்த விஷயம்லாம் அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு தெரியாதா? நம்ம அம்மா பண்ணின ஒரு திட்டம், அவங்க அம்மா ஏற்றுக்கொண்ட ஒரு திட்டத்தை இவங்க ஒழிக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க முன்னாடி தான் பேசுறாங்க. வெளியில வந்து கூட இந்த மாதிரி 1991 எங்க அம்மா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அறநிலையத்துறையை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அது இல்லாட்டி கயவர்களின் கைக்கு கோயில்கள் சென்று விட ஆபத்து இருக்கு
அப்படிங்கிறது. தனியார் மயமாக்குறது அப்படின்னா கட்சி மயமாக்கணுமா, ஒவ்வொரு ஊர்லயும் பாஜக வந்து அந்த கோயில்களை எடுத்துக்கணுமா, இவங்க கட்சி தான் கோயில்களை வச்சுக்கணுமா, அரசு கிட்ட திமுக கிட்ட இல்லைங்க கோயிலு, அரசு கிட்ட இருக்கு. இல்ல நீங்க மக்களால் அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏன் அரசு. கேட்கலன்றீங்க? அவங்க வந்து அங்க போடப்பட்ட ஒட்டுமொத்த தீர்மானங்களையுமே அவங்க ஏத்துக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல. அது போதாது அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி இது அம்மாவே வந்து ஏற்றுக்கொண்டது அதெல்லாம் நீங்க மாத்தக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஒட்டுமொத்த தீர்மானங்கள் என்ன அப்படிங்கிற தெளிவு அவங்கள்ட்ட யார் வந்து சரியா பேசினா? அந்த அந்த கட்சியில உள்கட்சியில வந்து சில பேர் வந்து எதிர்த்ததாகவும், அதிமுக தொண்டர்களோட எதிர்ப்பு வலுத்ததினால் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாரி முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் எந்த ஒரு அறிக்கையுமே தெளிவாக இதுவரைக்கும் சொல்லல. இந்த மாதிரியான தெளிவான அறிக்கையை ஏன் அவங்க வெளியிடல? இதனால் அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க, ஏன்னா அண்ணாவை இன்னும் கொடியில் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் எப்படி வச்சுக்க முடியும்? அண்ணாவை ஒழிப்போம், பெரியாரை ஒழிப்போம்னு ஒரு மாநாட்டுல போய் 4 அமைச்சர்கள் பேசிட்டு வந்துட்டு, நாங்க அந்த மாநாட்ட வந்து ஏத்துக்க மாட்டோம். நாங்க வந்து அந்த உறுதிமொழியெல்லாம் ஏத்துக்க மாட்டோம். அப்படி அது ஆக்சுவலி நீதிமன்றத்துக்கு எதிரான நிலைப்பாடு. இருந்தாலும் அத பத்திலாம் எதுவுமே பேசாம, இன்னுமே கண்டிக்காம, கூட்டணி அப்படின்னா எப்படி இருக்கும்னா, கலைஞர் காலத்துல காங்கிரஸோட நம்ம எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஒரு கூட்டணி வச்சோம். எமர்ஜென்சிக்கு அப்புறம் எப்படி கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு வரப்ப, இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சிக்கு வருத்தம் தெரிவித்தார்கள். கலைஞர் அவர்களோட ஒரு மாநாடு சென்னையில நடந்தபோது அவர்கள் வருத்தம் தெரிவித்தார்கள். இவர்கள் அதற்கு பிறகு கூட்டணி வைச்சாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட திமுகல இருக்கும் பொழுது ஒரு தேசிய கட்சியான அவ்வளோ பெரிய இரும்பு பெண்மணியாக இருந்து கூட ஒரு கூட்டணி தர்மத்தை மதிக்கக்கூடிய மாண்பு வந்து நம்மளோட காங்கிரஸ்க்கு இருந்தது. அதை கேட்டு வாங்கக்கூடிய உரிமை வந்து கலைஞருக்கு இருந்தது. நாங்க தமிழ்நாடு, எங்களுக்கான உரிமைகள் தேவை, நாங்க வந்து செய்வோம் அப்படின்னு. திமுகவும் காங்கிரசுமான கூட்டணி இல்ல நம்மளோட கட்சிகள் இருக்கு. முஸ்லீம் லீக் என்ற மதம் சார்ந்த ஒரு கட்சி இருக்கு, அவங்களுக்குமான கூட்டணி எந்த அளவுக்கு இருக்கணுமோ, ஈவன் காங்கிரஸ்ல கூட இருந்தாலும் சிறு சிறு விஷயங்கள் இருந்தாலும், விசிகோட சிறு சிறு விஷயங்கள் இருந்தாலும், கொள்கை ரீதியான உடன்பாடுகள் மிக அழகாக உரசல் வந்தாலும் சரியாக நடத்தப்படுகிறது. இங்க திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஒரு கட்சியே, உங்க கட்சியே ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை அவர்கள் தான் உங்க அதிமுக எதிரானவர்கள், நாங்க தனியா போகணும்னு சொல்லிட்டு, அண்ணாமலை இருந்தா நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த மேடையில பவன் கல்யாண் புரட்சி தலைவர்னு முருகரை சொல்றாரு. முருகர் வந்து புரட்சி தலைவர்னு சொல்றது தவறு கிடையாது, புரட்சி செஞ்சவர் தான் முருகர். ஆனா இங்க புரட்சி தலைவரை தெய்வமாக அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இது இது எல்லாமே முரணா இருக்கே. உங்களை உக்காத்தி வச்சு அவமானப்படுத்திருக்காங்களே. அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, உக்காத்தி வச்சு என்னென்ன செய்யணுமோ, வீட்டுல வந்து விருந்தாடிங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்றாங்கன்னா விருந்தாடிக்கு விருந்து வச்சு என்னென்ன அவமானம் செய்யணுமோ செஞ்சு அனுப்புவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதிமுக அவமானப்பட்டிருக்கு. தொண்டர்கள் நிஜமாகவே கொதித்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கான தலைவர் என்ன செய்யறார் அப்படிங்கிறது மௌனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மௌனம் வந்து சாதாரண மௌனம் அல்ல. அது பணிய வைக்கப்பட்டோ, மிரட்ட வைக்கப்பட்டோ, இல்ல அட்ஜஸ்ட் செய்து கொள்ளப்பட்டோ, வேறு எதற்காகவோ காட்டப்படும் ஒரு கள்ள மௌனமாக நாம் வேறு வழி இல்லாமல் கருத வேண்டியிருக்கு. அப்பேற்பட்ட கட்சி அது. நமக்கு மிக மிக வருத்தம். நம்மளுக்கு அதிமுக தேவையான கட்சியும் கூட. சரி, ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பேசுவோம் தொடர்ந்து. பல செல்வகுமார் சார், இப்போ என்னன்னா கூட்டணி அப்படின்னு வரும்போது கூட்டணி மாண்பை மதித்தது அப்படிங்கிறத கடந்த கால எமர்ஜென்சிக்கு அடுத்ததாக திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைத்த போது 2 தலைவர்களுக்குமான அந்த ஒரு மரியாதை பகிர்வு அப்படின்றது இல்லையா, அந்த இதை சொன்னாங்க கூட்டணி மாண்புன்னு சொல்லிட்டு. இப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் யார் வந்து கூட்டணி மாண்பை சிதைக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போது அதிமுக வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லுவது போல் தமிழ்நாட்டில் அதிமுக என்ற ஒரு கட்சி அவசியம் இருக்கணும், மதவாதத்தை தடுப்பதற்கு அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த கூட்டணியில் யார் கூட்டணியை மதிக்கிறார்கள், யார் கூட்டணியை வந்து மதிக்கலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? முதலில் அங்கே ஒரு கூட்டணி இருக்குதான்றது எனக்கு இன்னும் உறுதிப்பட தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துக்கொண்டு அவர்களுடைய இதில், ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய வேலுமணி ஆர்எஸ்எஸ்னுடைய மேடையில் அவர் தனியாக ஒரு ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார். தங்கமணி தனியாக ராஜ்யம் நடத்துகிறார். ராஜேந்திர பாலி வந்து மோடி டேடின்னு சொல்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், செல்லூர் பாலாஜி அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கார். அவர் தான் வந்து மதுரை மாநாட்டுக்கு தலைக்கு 1000 ரூபான்னு கொடுத்து கூட்டத்துக்கு ஆட்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார்.
இப்படி அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அவர்களுடைய வழக்குக்காகவும் அவர்களுடைய தங்களுடைய பிரச்சனைகளுக்காக அவங்க ஒருத்தர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. எடப்பாடியும் தன்னை காப்பாற்றுக்கிறவங்க தன் மகனை காப்பாற்றுவதற்காக அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி என்பது இது எங்கே இருக்குது, இந்த கூட்டணியை முடிவு செய்வது யார்? தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி தான் கையெல்லாம் எங்கிருந்து அறிவிச்சாங்க? இந்த கூட்டணிக்கான அறிவிப்பு எங்கிருந்து வந்தது? தமிழ்நாட்டில இருந்து வந்ததா? இதுவரை இந்த கூட்டணிக்கான அறிவிப்பு இல்ல அமித்ஷா இங்க இருந்து சொல்லல, டெல்லியில இருந்து அனௌன்ஸ் பண்ணார். நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து இவர் தான் கிளம்பி போனார். மாறி மாறி வேற கார் மாறி ஒரு அவர் போனது தெரியாது. இங்க இருக்கக்கூடிய அவருடைய சக அமைச்சர்கள், இங்க சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் எங்க நம்ம தலைவரை காணான்னு தேடிட்டு இருக்காங்க. இங்க சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து ஏர்போர்ட்ல போய் இறங்கி வேற கார் எல்லாருமே சொல்றாங்க வேற ஒரு 4 கார் மாறி போய் அமித்ஷாவை பார்த்து சரண்டர் ஆகி அவருடைய வழமையான பாலியில உருந்து போய் அவர் செய்து அந்த கூட்டணியை அறிவிச்சாங்க. ஒன்று, இப்போ அந்த கூட்டணிக்கான தலைவர் எடப்பாடி தான். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய மாண்பை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவோ அவர் நான் தான் எங்கள் கூட்டணி இந்தந்த கட்சிகள்லாம் இருக்குன்னு அவரால் சொல்ல முடியுதா? ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாடில் இருக்கார்கள். அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அவர் கட்சியில் இருக்கிறவன் போதை மருந்து வழக்கில் மாட்டிக்கிறான். அதை என்னான்னு திருப்பி பார்க்கறதுக்குள்ள அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு ஆளை கடத்துறாருன்னு ஒரு பிரச்சனை வருது. என்னடா ஆளை கடத்துறாங்களே நம்ம கூட்டணியில் இருக்கவங்கன்னு பார்க்கணும்னா இன்னொருத்தர் ஒரு பக்கம் ஒரு அதிமுக நிர்வாகி ஒரு கொலை வழக்கில் சிக்கிறார். இது எத்தனை பிரச்சனைகள். அவருக்கு கூட்டணியினுடைய மக்கள் நலனோ யோசிக்கிறதுக்கான டைமே கிடைக்கல. சுயமரியாதை அற்று எல்லாம் இழந்து போய் இன்னைக்கு அவருடைய நிலை என்பது கூட்டணியை பற்றி பேசுறதுக்கோ அந்த கட்சி அவர்கள் தகுதி இழந்து நிற்கிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு புறவாசல் வழியாக ஏதாவது ஒரு வழியில் பாஜக இந்த ஊரில் கால் ஊனலான்னு பார்க்குறாங்க. உண்மையிலேயே திராவிடத்தை கட்சியில் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி இப்போ செய்ய வேண்டியது அப்படியே பார்த்தாலும் நீங்க சொல்றீங்க கூட்டணி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, அப்பொழுது இருந்த அதே கூட்டணி என்டிஏ கூட்டணி இப்பவுமே இருக்கிறது. ஏன்னா இடையில 2 பேருக்குள்ளதான் பிரச்சனை வந்துச்சு, பாஜகவுக்குள்ளேயும் அதிமுகவுக்குள்ளேயும். இப்போ அவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மற்ற கட்சிகள் இப்போ அதுலயே தானே இருக்காங்க, யாரும் அதுல இருந்து வெளியில தோல்வி கூட்டணி தானே தொடர்ச்சியா. இந்த 10 தேர்தல்களில் தொடர்ச்சியா தோல்வியை சந்திக்கிற கூட்டணி தானே சொல்றீங்க. அதாவது 21 தேர்தலுக்கு முன்னாடி நடந்த எம்பி தேர்தலில் இருந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட 10 தேர்தலுக்கு மேலே இடைத்தேர்தலோட சேர்த்து வந்துருக்கு. 10 தேர்தலாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் எடப்பாடி கூட்டணி. அதை மறுக்க முடியுமா? அது வெற்றியோ தோல்வியோ ஆனாலும் அவங்க கூட்டணியை தொடர்றாங்கல்ல, அதுவும் பெரிய விஷயமா நீங்க எங்க தொடர்ந்தாங்க? நடுவில் இருக்கக்கூடிய அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுடைய நிலை என்னன்றது தெரியல. தந்தை ஒரு கூட்டணி வச்சிருக்காரு, மகன் ஒரு கூட்டணி வச்சிருக்காரு. அந்த கூட்டணி 2ஆ உடைஞ்சிருக்கு. அதில் இருக்கு ஓபிஎஸ் 2ஆ உடைஞ்சிருக்கு, டிடிவி 2ஆ உடைஞ்சிருக்கு, சசிகலா 2ஆ உடைஞ்சிருக்கு. இவர்கள் கூட இருந்த எல்லா கட்சிக்காரர்களும் துண்டு துண்டாக சிதறி இருக்கிறார்கள். பாஜகவை நாங்கள் கூட்டணிக்குள்ள வந்த பிறகு எத்தனை கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள துண்டாடப்பட்டிருக்குன்னு பாருங்க. அந்த கூட்டணிக்குள்ள பாமக 2ஆக உடைந்திருக்கிறது. அதிமுக நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் கையை பிடிச்சி தூக்குனாரு. அன்னைக்கு தூக்குனதோட சரி. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தனியா வந்தாரு, இபிஎஸ் தனியா வந்தாரு, டிடிவி தனியா போனாரு. டிடிவியை முன்னிறுத்தி தொப்பி சின்னத்துக்கு வாக்கு கேட்டவர் தான் ஓபிஎஸும் இபிஎஸும். தொப்பி போய் ரெட்டலை போய் இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே போய் அண்ணா சின்னமும் போய் அதுக்கு நடுவில் அமித்ஷா சின்னம் வந்திருக்குது. எல்லாம் அதான் 7 துண்டு 8 துண்டு அந்த கட்சி உடைஞ்சிருக்கிறது. இவர்கள் கூட்டணி வைத்த பிறகு நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. பாஜக கூட்டணிக்கு சேர்ந்தது பிறகுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிடிவி வெளில போனார், சசிகலா வெளில போனாங்க, ஓபிஎஸ் வெளில போனாங்க. அந்த கட்சியில் இருக்கிற புது கட்சி அந்த பெங்களூரில் ஒருத்தர் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தார். பாமக 2ஆக உடைந்திருக்கிறது. அவர்களோட சேர்ந்த பிறகு இந்த கட்சிகள்லாம் துண்டு துண்டாக சிதறி இருக்குன்னா அவர்களுக்குன்ற சுயத்தை இழந்திருக்கின்றது. அதிமுக எதிர்கட்சியாக இருந்த கட்சி, நாங்கள் அவரை எதிர்கட்சி தலைவராக மதிக்கிறோம். ஆனால் அவருக்கு நாளுக்கு நாள் அதை இழந்து அந்த கட்சி துண்டாடப்பட்டு அவர்கள் கூட்டணியே இல்லைங்க. கண்டிப்பா அவரே அவருக்கான அந்த இடத்தை இழந்து விட்டார்ன்றதான் உண்மை. சந்திரசேகரன் சார், இப்போ திட்டங்கள் குறித்து நீங்க ஏற்கனவே பேசுனீங்க இல்லையா? நிறைய திட்டங்கள் நாங்கள் யூபிஏ கவர்மெண்ட்ல 1 and 2ல எவ்வளவுலாம் கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு குறிப்பாக நிறைய திட்டங்களை நீங்க சொன்னீங்க. அதை நம்ம கண் முன்னாடியே அந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம் செயல்பாட்டுக்கு வந்துட்டது அப்படின்றது. ஆனால் இவங்களும் பாஜகவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 டெனூர் முடிச்சிருக்காங்க, இப்போ 3வது தொடங்கியிருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு முத்ரா திட்டம் குறிப்பாக அவங்க சொல்றது, மற்ற எந்த திட்டங்களை பற்றி பேசுகிறாங்களோ நம்ம முத்ரா திட்டத்தை கூட நிறைய தமிழ்நாட்டில் தான், மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் இதில் அதிக அளவில் பயன்பெறுகின்ற மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திட்டத்தை அவங்க ரொம்ப ஹைலைட் பண்ணி சில புள்ளி விவரங்களோடு கூட பேசுகிறாங்க இல்லையா? இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அவர்கள் தவறான புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்கன்னு. 2 விஷயம். ஒன்று எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் ராஜ்யசபாவில் பேசுகிறப்போ ஒரு டேட்டா கேட்குறப்ப இல்லை எங்கள்கிட்ட டேட்டா இல்லைன்னு 2-3 விஷயத்துக்கு திருப்பி சொன்னாங்க.
சொல்கிறப்ப அவர் சொன்னார், அது என்டிஏ கவர்மெண்ட் கிடையாது, நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்ட்னு சொன்னார். ஆனால் இப்போ அது வந்து கொஞ்சம் மாறி இருக்கிறதா நான் பார்க்குறேன். டேட்டா அவைலபிள், பட் வந்து அவங்களுக்கு சார்பான டேட்டா மட்டும்தான் இருக்கும், அல்லது உண்மையான டேட்டாவா இல்லை, உண்மையான டேட்டா இருக்காது, அவர்களுக்கு சார்பான டேட்டாவை வெளியிடுவாங்க அல்லது அதை திருத்தி வெளியிடுவாங்க. இதைத்தான் அவங்க பார்க்குறாங்க. ஒரு நிதியமைச்சராக இருப்பவர் வந்து இங்கே வந்து ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டார். கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரோ 35 லட்சம் பேர் 30 லட்சம் 36 லட்சம் பேருக்கு முத்ரா கடன் வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அங்க வந்து மக்கள் தொகையே கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர் தான் கோயம்புத்தூரை பொறுத்தவரை. நீங்க அதுல 30 லட்சம் பேருக்கு நாங்க கொடுத்துட்டோம், முத்ரா திட்டம் கொடுத்துட்டோம். அது மாதிரி தமிழ்நாடு அளவுலையும் ஏதோ ஒரு குரோர்ஸ்ல கணக்கு சொல்றாங்க. அதெல்லாம் சொன்னது தவறு. அதை தவறான புள்ளி விவரத்தை சொல்லிட்டு ஒரு நிதியமைச்சர் சொல்லிட்டு அதற்கு எந்த விதமான மறுப்புகள்லாம் அடுத்த நாள் வந்து இவ்வளவு பேருக்கு இப்படி கொடுக்க முடியுமான்னு கேள்வி வந்தப்ப அதை கடந்து போயிடுவாங்க. பதிலே சொல்றது, அதற்கான பதிலை சொல்வது கிடையாது. நிர்மலா சீதாராமன் யாராக இருந்தாலும் சரி, மோடியிலிருந்து மற்றவர்கள் கீழே இருக்கிறவர்கள் வரைக்கும், கோடியில் இருப்பவர்கள் வரைக்கும் அவர்கள் பதில் சொல்றது இல்லை. இதுதான் அவர்களுடைய பாணி. நீங்க மணிப்பூரை பத்தி நம்ம கதறுன்னு கத்துறோம், வெளியில கத்துறோம், பார்லிமெண்ட்ல கத்துறோம், இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லலை. மோடிக்கு எல்லா நாடுகளுக்கும் செல்வதற்கான இதெல்லாம் இருக்கு, ஆனால் இங்கே மட்டும் செல்வதற்கான நேரம் இல்லை. நிறைய எமர்ஜென்சிக்கான 50வது ஆண்டு இதுன்னு கொண்டாடுறாங்க. அவங்க வந்து அதை அனுசரிக்கிறாங்களா, ஜனநாயக படுகொலைன்னு அனுசரிக்கிறாங்களா. ஆனால் அதற்கு பிறகு கூட இந்திரா காந்தி அவர்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்ட வரலாறு உண்டு. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அவர் நினைத்திருந்தால் தேர்தல் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு அவர் தேர்தல் நடத்தி அவர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அவர் வெற்றி பெறலை. அதற்கப்புறம் தோல்வியை சந்தித்தார். அதற்கான பரிசாக தோல்வியை சந்தித்தார். அதையும் ஏற்றுக்கொண்டது காங்கிரஸ் கட்சி. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு தேர்தல் கமிஷனில் இருந்து எல்லாவற்றையும் கையில் வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலமாக அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை இவர்கள் கையாண்டு வருகிறார்கள். அதற்கான பதில் என்ன? இன்றைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாத ஒரே பிரதமராக இன்றைக்கு பிரதமர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்றது இல்லை. அவர் சந்திக்கலன்னு என்ன சார், அமித்ஷா சந்திக்கிறார்ல, தமிழ்நாட்டுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திச்சாரு. அதுதான் எல்லாவற்றையும் நீங்கள் அந்த கூட்டணியை பற்றி பேசுனீங்க. அமித்ஷா என்று வரும்பொழுது நீங்கள் கூட்டணியை பற்றி விஷயங்களையும் சொல்லணும். 2 செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சந்திரசேகர் சார், நீங்கள் முந்திர சுற்றுல 2 செய்திகளை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. கூட்டணி தொடர்பாக சொல்ல, கூட்டணியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு கூட்டணி என்பது நீங்கள் இந்த பக்கம் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், முஸ்லீம் லீக், இதெல்லாம் கூட்டணியாக இருக்கிறது. ஒரு கூட்டணி என்று வரும்பொழுது இவ்வளவு ஒரு 7-8 தேர்தல்களாக ஒரு தொடர்கின்ற ஒரு கூட்டணியாக இருக்கிறதுன்றது எனக்கு தெரிந்து இப்போ இதுதான் இருக்கும். நீண்ட காலமாக ஒரு கூட்டணி எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருப்பது இதைத்தான் நான் பார்க்குறேன் கடந்த கால வரலாற்றில். ஏன்னா கூட்டணி மாறுறதுன்றது இயற்கை. அந்த தேர்தல் நேரங்களில் ஒரு சீட்டு குறைவாக கொடுக்குறாரு கூட மாறுறதுலாம் இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கன்றதை நம்ம இந்த பக்கம் பார்க்குறோம். இந்தியா கூட்டணி என்று அகில இந்திய அளவில் உருவாவதற்கு முன்பே இங்கு இந்தியா கூட்டணி முன்பே செயல்பட்டு கொண்டிருந்ததையும் பார்த்தோம். அதையும் பார்த்தோம். அந்த அளவிற்கு ஒரு கூட்டணி இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு கட்சி ஏற்கனவே கூடுதலாக இந்த கூட்டணியில் வந்திருக்கு. கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சி வந்து புதிதாக இணைந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆக கூட்டணி பலமாக இன்னும் பலம் பெற்று வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். நீங்கள் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணி என்பது திமுக, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லாம் இணைந்து தான் கடந்த தேர்தலை சந்திச்சாங்க. கடந்த 2021 தேர்தலை சந்திக்கும் பொழுது எல்லாம் இணைந்து தான் சந்திச்சாங்க. அதன் பிறகு அதில் தோல்வி தான். அதற்கு பிறகும் 1-2 தேர்தல்கள் அவர் இணைந்து சந்தித்து தோல்வி. ஆனால் பிரிந்திருக்கிறார்கள், பிரிந்து மறுபடியும் சேர்ந்திருக்காங்க. அவ்வளவுதான். ரெண்டு கட்சி பிரிந்து சேர்ந்திருக்கிறது, அவ்வளவுதான். அதுவும் 2 கட்சி சேர்ந்திருந்த பொழுதும் தோல்வி. அது மாதிரி சார் சொன்ன மாதிரி அதுல இருந்த கூட்டணி கட்சிகளே பல பிரிவுகளை சந்திச்சிருக்கின்றன. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அதிமுக வந்து அன்றைக்கு ஒரு கட்சியாக இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா அந்த கூட்டணியில இன்னும் அதிமுக 1, 2, 3 அப்படி எல்லாரும் சேர்றாங்க இல்லையா? அது ஒரு பலம் இல்லையா உங்களுக்கு? அவர்கள் எல்லாம் அதுல இருந்தவங்க நிறைய கட்சிகள் வர மாதிரி. நீங்க ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்து இருந்துட்டு தோல்வி அடைஞ்சிட்டு மறுபடியும் 4 பேரும் பிரிஞ்சிட்டு மறுபடியும் சேர்ந்தா எப்படி அதே ஆள் தானே எப்படி பலம் பெற முடியும்? அதே ஆட்கள் மறுபடியும் எப்படி பலம் பெறுவாங்கன்றதுதான் எனக்கு தெரியல. இவர்கள் கூட்டணி பலம் சொல்றது எப்படின்னு தெரியல. இன்னொன்று, பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி என்று சொன்னால் அகில இந்திய அளவிலும் சரி, ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி, எப்படி அவர்கள் அந்த கூட்டணி கட்சிகளை அணுகுகிறார்கள் நம்ம பார்க்கிறோம். அவர்களுடன் சேர்ந்த மாநில கட்சிகள் எல்லாம் காணாமல் போயிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நிறைய கட்சிகள் பிளவு மட்டும் இல்ல, காணாமலே போயிருக்கின்றன. பல கட்சிகள் வந்து காணாமல் போயிருக்கின்றன. அதுதான் வரலாறு. அவர்களோட கூட்டணி சேர்ந்தவர்களே அவர்கள் வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி உள்ள ஒரு கட்சி. என்ன செய்வார்கள்? ஃபர்ஸ்ட் வந்து எதிர்க்கட்சியாக உள்ளே நுழைவார்கள். எதிர்க்கட்சியாக இருப்பவர்களை பிளவுபடுத்துவார்கள். பிளவுபடுத்தி 2ஐ 3 ஆக்கி 3ஐ மறுபடியும் 1 ஆக்கி
இன்றைக்கே அதிமுக வந்து நேச்சுரல் அலையன்ஸு நாங்கள் சேர்ந்துட்டோம்னு சொல்கிறாங்களே, எப்படி சேர்க்கப்பட்டார்கள்? அதிமுக கட்சி பாஜகவுடன் மீண்டும் எப்படி கூட்டணி சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலந்தி வலை போல தான். சரி, எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு சிலந்தி வலை போல எவ்வளவு கட்டாயப்படுத்தி அவரை இதுக்கு கூட்டு வரப்பட்டார். அந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி கட்டாயப்படுத்தி கூட்டி வரப்பட்டார். இந்த பாமக பிளவிலும் பாஜகவின் கரம் எப்படி இருந்ததுன்னு நாங்க சொல்லல, அதை அவரே பாமக நிறுவனரே சொன்னார். இந்த பாமகவை எப்படி அவர்கள் பிளவுபடுத்த பார்த்தார்கள், கூட்டணியில் எப்படி கட்டாயப்படுத்தி இணைத்துக் கொண்டார்கள் என்பதையும் அவரே சொன்னார். அந்த மாதிரி கூட்டணி ஒரு புறமும், இந்த நேச்சுரல் அலையன்ஸாக தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக இருக்கின்ற இன்னொரு கூட்டணியும் திமுக தலைமை கூட்டணி ஒரு புறமுமாக சந்திப்பதை தான் நான் இன்றைக்கு குறிப்பிட விரும்புகிறேன். கண்டிப்பாக சார் பேசுவோம் நம்ம தொடர்ந்து. கிருத்திகா தரன் மேம், இப்போ என்னன்னா, அதாவது மதத்தை வைத்து பாஜக அரசியல் செய்ய நினைக்கிறது தமிழ்நாட்டில். அது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த இடத்தையும் கூட வந்து திமுக ஸ்கோர் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ சரி, மதம் அப்படிங்கிறதையும் வந்து விட்டு வைக்கல, அதையும் வந்து திமுக இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக அது வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேறு எங்கே வந்து அவங்க வேற எந்த இடத்துக்கு வந்து பாஜக போவாங்க? பாஜக முருகன் மாநாடு அப்படிங்கிறதே எப்போ அவங்க திட்டமிட்டு செஞ்சாங்க அப்படிங்கிற, இவங்க வந்து நம்ம தொடர்ந்து நான் எங்கிட்ட நம்ம பேட்டியில் பேசியிருக்கேன்னா, நம்ம மடைமாற்றும் அரசியல், பொய்களை மறைக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறத வந்து நான் தொடர்ந்து சொல்வேன். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை விவாதிக்கிறோம், அவங்க நம்மளை விவாதிக்க வைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை மடைமாற்றும். இப்ப பகல்காம் அப்படிங்கிறது நம்ம தோல்வி, அப்புறம் அமெரிக்க அதிபரின் தலையீடு அப்படிங்கிறது தோல்வி, அப்புறம் நம்மளுடைய நடுநிலை இறையாண்மை அப்படிங்கிறதும் தோல்வி. நம்ம இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசி நம்மளோட அரபு நாடுகளை நாம் பகைத்து கொள்ளும் துபாயில் இந்தியர்கள் இருக்காங்க, பெட்ரோல் அங்கேருந்து கிடைக்குது, அந்த பிரச்சனை வந்தது, கச்சா எண்ணெய் விலையேற்றம், அது வந்து இந்தியாவை கடுமையாக பாதிக்கும். இப்படி ஒரு தோல்வி, தொடர் தோல்விகள். ஆனால் இதுக்கு நடுவில் யுஎன்எஸ்சி அப்படிங்கிற யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வைஸ் சேருக்கு பாகிஸ்தான் கவுண்டர் டெரரிசம்க்கு பாகிஸ்தானை தான் போட்டிருக்காங்க, இந்தியாவை போடல். இது வந்து ஆன்டி டெரரிசம், அதான் கவுண்டர் டெரரிசம். இது இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கையோட படுதோல்வி. இந்த படுதோல்வியை மறைக்க இங்க ஒரு அனுமார் மாநாடு, அங்க ஒரு முருகன் மாநாடு, அந்த மாநாடு, இந்த மாநாடு, முருகன் தான் புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி இல்ல, நிஜமாவே இன்னொரு மாநாடுக்கு அவங்க வந்து திட்டமிடுறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. முதல் சுற்றுல பேசும்போது செல்வகுமார் சார் சொன்னாரு, இந்து மக்கள் கட்சியினுடைய 2 நிர்வாகிகள் பேசிக்கொள்ளும் போது ஒரு மத கலவரத்தை இங்க உருவாக்குனாதான் நம்மளால வந்து நினைச்சதை செய்ய முடியும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இந்து மக்கள் கட்சி தான் அடுத்ததாக ஒரு மாநாடு நடத்த போவதாக செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அந்த கட்சிக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பொட்டு வச்சா நல்லது அப்படிங்கிற பேட்டி வந்து திருப்பி அந்த கட்சி தலைவர் ஏதோ பேசிட்டு இருந்தார். நாங்கள் விதவைகள் இருக்கோம், அதை பொட்டு வைக்காமல் வைக்க சொல்றீங்களே எங்களை, அதுதான் பாரம்பரியம் சொல்றீங்களே, விதவைகளை மொட்டை அடிக்கணும்னு சொன்னீங்களே, வெள்ளை சேலை உடுத்தணுங்கிறீங்களே, சதியில ராஜஸ்தான்ல கொன்னு குவிச்சிங்களே, அந்த பாரம்பரியத்தை தான் காப்பாற்றதான் நீங்க இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுதானா சமூக நீதிக்கான அரசு? அதாவது இந்துக்களுக்கான அரசு வந்து திராவிட முன்னேற்ற கழகம், இந்துக்களை காப்பாற்றும் அரசாக நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, இதே விதவை கைம்பெண் அவங்களுக்கான துறையை உருவாக்குறது, அவங்களுக்கு நல்லது செய்யறது, அவங்களும் சுய உரிமை பெண்கள் தான் அப்படிங்கிறது, மகளிர் உரிமை தொகை இந்து பெண்கள் தான் அதிகமா வாங்குறாங்க. ஸோ அப்படிங்கும்பொழுது சமூக நீதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் யாருக்குங்க? அது இந்துக்களுக்கு தானே. அது மைனாரிட்டிக்கு மட்டும் கிடையாது, இந்துக்களுக்கும் சேர்த்தது. அப்படிங்கும்போது நீங்க இந்துக்களுக்கான அரசியல் செய்யவே இல்லை, இந்துக்களுக்கு ஆனா எதிரான அரசியல் தான் நீங்க செய்யறீங்க. ஏன் அப்படின்னா ஓபிசி தான் பெரும்பான்மைங்க, அவங்களுக்கு எதிரான அரசியல் செஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வை தூண்டுறீங்க. உணர்வை தூண்டி, அதாவது ஒரு உங்களோட தோல்விகளை மறைக்க கடவுள்ங்கிற பெயர்ல நீங்க வந்து அவர்களோட தோல்விகளை மறைக்க மடைமாற்ற பொய்களால் கட்டமைக்கப்பட்டு கட்டவிழ்க்கும் ஒரு கூட்டம் அப்படிங்கிறதா. அதை நம்பினா நம்ம தான் முட்டாளாகும். மக்களை முட்டாளாக்கும் கூட்டம் பின்னாடி நம்ம போறோமா, இல்லை நிஜமாகவே நாம் பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்க போகிறோமா அப்படிங்கிறது. இன்னொன்னு, அமுக அந்த கட்சிக்கும் பகுத்தறிவு தேவை, அப்பதான் அவங்கள அதிமுக நம்ம கூப்பிட முடியும். நன்றி 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 மேம், ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் ரொம்ப சுருக்கமாக ஒரு நிமிடத்துக்கு உள்ளேயே உங்களுடைய கருத்தை சொன்னீங்கன்னா நிறைவு செஞ்சிடலாம். ஒரே கருத்து தான். இந்த மாநாட்டில் அவர்கள் வழக்கம் போல் அவர்களுடைய இதை சொல்லியிருக்காங்க, இந்து அறநிலையத்துறையை ஒழிக்க வேண்டும் என்று.
குறிப்பிட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சியில் ஒரு பகுத்தறிவுவாதியான ஒரு ஒருத்தரை வைத்து இந்து அறநிலைத்துறையை தமிழ் குடிமகனை வைத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கோயில் குடமுழுக்குகளை நடத்தி ஒரு சிறந்த இந்துக்களுக்கு நிறைய குடமுழுக்குகளை நடத்துறது இதே ஆட்சி தான். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு ஆன்மீகவாதியான அண்ணன் சேகர் பாபு தான் அதிகப்படியான குடமுழுக்குகளை இங்கே ஆட்சியில் இருக்கிறவர்கள் அந்த அமைச்சர் பகுத்தறிவுவாதியாக இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியாக இருந்தாலும் ஒரு இந்துக்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பான ஒரு இதை எப்பொழுதுமே இந்த அரசு உறுதிப்படுத்தியிருக்கு. அதை இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் எல்லாரும், இவர்கள் இந்து மக்கள்னு சொல்லலாம், நாங்கள் தமிழக மக்கள் தான் சொல்லுவோம், எல்லாருக்கும் நம்முடைய ஆட்சியினுடைய பலன் தெரியும். அதற்கான ரிசல்ட் 2026 தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகுது. அவ்வளோதான். நன்றி நன்றி நன்றி. 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.